நான் தான் சொன்னேன் இல்லைங்க, கௌசல்யா அம்மா சொன்னாங்க தோல்வியே வெற்றிக்கு அறிகுறின்னு சொன்னாங்க அப்படின்னு. இப்போ பாருங்கள், அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணி நான் விளையாடினேன். இருக்கிறது அந்த ஃபஸ்ட் கேமாவது பரவாயில்ல, அது சாதாரண ஆப்போனண்ட்டில் ஏதோ மிஸ்டேக் பண்ணி தோற்றோம். இது இருக்கிறதுலையே டஃபஸ்ட் ஆப்போனண்ட். இது பெரிய இடத்துல இருந்து வந்த ஒரு கேமு. அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணி விளையாடணும். இது எங்களோட ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ இல்லையா? நந்தனத்தோட ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ இல்லையா? அந்த அம்மாவுக்காக நாங்கள் எவ்வளோ செய்யணும். இப்போ பாருங்கள் இந்த கேமை. ஒயிட்டு தான் அம்மா, சரியா? கௌசல்யா அம்மா, சரியா? எப்படி ஜெயிக்க வைக்கலைன்னா என்னை உதச்சிடுவாங்க சென்னையில். அப்புறம் நந்தனமே போக முடியாது என்னால். நானே நிம்மதியாக இருக்கிறதுக்கு நந்தனம் தான் போய்கிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டில் துரத்தி விட்டுட்டாங்க. எனக்கு அடைக்கலம் கொடுக்குறதே அவங்க தான். அதையும் பிடிங்கி விட்டுட்டாங்கன்னா தெருவில் தான் வரணும்னு. அதனால் கண்டிப்பாக நான் ஜெயிச்சு கொடுக்குவேன். ஏற்கனவே சென்னையில் எல்லோரும் கடுப்பில் இருக்காங்க. ஏன் இந்த பையன் அவங்க போய் அவங்களே கஷ்டப்பட்டுக்கிட்டு இந்த உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, அவங்களோட கேமை தோற்று போய் கொடுத்துட்டு வந்திருக்கானேன்னாங்க. இது என்னோடய ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ, அவங்களோட ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ. இவ்வளோ பிரச்சனை இருக்குது. பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. ஒயிட்டு கஸ்தூரி, கௌசல்யா அம்மா, கஸ்தூரின்ட்டு அந்த ஆக்ட்ரஸ் கஸ்தூரி ஞாபகம் வந்துருச்சு. கௌசல்யா அம்மா எப்படி ஆடுறாங்க பாருங்கள். நந்தனத்தில் அவங்களுக்கு செல்வாக்கு பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அவங்களோட செல்வாக்கு. இந்த மூவை கொஞ்சம் கவனிங்க சார், இந்த மூவை கொஞ்சம் கவனிங்க. எந்த மூவை தெரியுமா? இதில் எவ்வளவோ அர்த்தம் இருக்குது. இது செஸ் விளையாடுறவங்களுக்கு தான் தெரியும். பிஷப் F4 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மூவ். கௌசல்யா அம்மாவுக்காக நாங்கள் விளையாடுறோம். இது இருக்கிறதுலையே இம்பார்ட்டண்ட்டான மூவ். இந்த மூவ் நகத்துலனா ஒரு பீஸ் போயிருக்கும். கேம் கௌசல்யா அம்மாவுக்கு எங்களால் ஜெயிச்சு கொடுத்துருக்க முடியாது. அப்புறம் நந்தனம் கண்டிப்பாக தோற்றுருக்கோம். பாருங்கள் கேமு. பானெல்லாம் கொடுத்து என்னெல்லாம் பண்ணுறாங்க பாருங்க. என்னாச்சு? வந்தாச்சா? இங்கே தான் வந்தோம், பார்த்தீங்களா? பாருங்க கேமு. எங்கள் வீட்டில் அடிச்சிருவாங்க. என்னப்பா அங்கே போயிருக்க, தோற்று போயிட்டு வந்திருக்கியேன்னு கேட்பாங்க. தேவையா எனக்கு இதெல்லாம்? நீ என்ன செஸ் விளையாடுற கேட்டாங்கன்னா நான் என்ன செய்கிறது? நான் ஓப்பனாக சொல்கிறேங்க, இது பலர் ட்ரைனிங் கொடுத்து ஆடின ஒருத்தரோடு விளையாடி நான் ஜெயிச்சிருக்கேன். இந்த கேமெல்லாம் ஜெயிக்கவே முடியாது. இது கௌசல்யா அம்மாவுக்காக நான் விளையாடி, எங்கே போச்சு? கௌசல்யா அம்மாவுக்காக நான் விளையாடி ஜெயிச்சு கொடுத்த ஒரு கேமு. இந்த கேம் பார்த்தீங்களா? இந்த மூவ் பாருங்கள் நீங்கள். இது ஏமாந்தாங்க. எப்படி ஏமாந்தாங்க பாருங்கள். அவங்களுக்கு இங்கேயே தெரிஞ்சிருக்காங்க. ஆனால் இந்த குயின் இங்கே வந்த உடனே அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா இது டபுள் அட்டாக்கு. குயின் இது தாங்க குவாலிட்டி. நந்தனமோட குவாலிட்டியே இது தான். பார்த்தீங்களா? ஒரு பானை எப்படி அடித்தாங்க பாருங்கள். குயின் இங்கே வந்தது, பிஷப்பை கொண்டு வந்துட்டாங்க மறுபடியும் பின்னாடி. பானை புஷ் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா? கிளவராக கொண்டு வந்துட்டாங்க ரூக்கு. இந்த ரூக்கு பிஷப் டேக்னால இருக்குது. எப்போ இருந்தாலும் பிரச்சனை வரணும்னு இல்லை, கௌசல்யா அம்மாவுக்கு தெரியும், கொண்டு வந்துட்டாங்க. பார்த்தீங்களா? இது எப்படி இருக்குது? இங்கே வந்துச்சு. பான் சப்போர்ட்டாக நைட்டை போட்டாச்சு. பிஷப் கிராஸ் G5, H கிராஸ் G5, D5, பிஷப் F5 போட்டு இப்போ அங்கே எக்ஸ்சேஞ்சும் வாங்கிடுறாங்க அந்த பிஷப்பை. இது தாங்க கேமு. குயின் கிராஸ் G5 அடிச்சிட்டாங்க. அந்த இதை பாருங்கள், அந்த பானை அடிச்சிட்டாங்க. இது தப்பு. ஆக்சுவலாக அந்த பானை அடிச்சிருக்கக்கூடாது. பிஷப்பால் அடித்தாங்க, குயினால் அடிச்சிட்டாங்க. அவங்களே லைனை ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டாங்க. நல்லா விளையாடின கேம். இது அருமையான ஒரு மூவ். இந்த கிங்கை A1 எதுக்காக நகர்த்துறாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம்.
இதை கண்டுபிடிக்கிறதுக்கே பல வருஷம் ஆகும் சில பேருக்கு, செஸ்ஸு தெரியாதவங்களுக்கு. அதுதாங்க நந்தனம். இந்த பானை அடிச்சிட்டாங்க, அது இருக்கிறதுலையே தப்பு. இங்கே பாருங்கள், ஆனால் அவங்க நல்ல பிளேயர் பாருங்கள், எப்படி ஆடுறாங்க பாருங்கள். ரூக்கை வச்சாங்க, ரூக் கிராஸ் ஈவன். இப்போ பாருங்கள் மேட்டை பாருங்கள், எப்படி மேட் அடிக்கிறாங்க பாருங்கள். மறுபடி குயின் அட்டாக், அவங்க வேறு விளையாட விடலை. குயின் D2 போச்சு, குயின் உள்ளே வந்தது. இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது அவங்களால, ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. கஸ்தூரி அம்மா கௌசல்யா அம்மாவும் அவங்க குடும்பமும் வாழ்க. நந்தனம் என்றைக்குமே வெற்றி தான், நந்தனத்துக்கு என்றைக்குமே வெற்றி தான்.